கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கின்றவர். இவ்வளோ பெரிய அதிசயங்களை தாம் ஒருவரே அவர் செய்தாலும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சங்கீதம் 136 நம்ம ஒரு வசனத்தை தியானித்தோம். அப்போது நான் சொன்னேன், இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தின் பின்பகுதியிலும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மிகவும் பராக்கிரமம் உள்ளவர். அவர் தாம் ஒருவரே அதிசயங்களை, பெரிய அதிசயங்களை செய்கின்றவர். இதில் அடுத்த வசனம் பார்த்தீங்களா, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? நம்ம சங்கீதத்தில் பார்க்கின்றோம், அவருடைய வாயின் வார்த்தையினால வானங்களையும் நாசியின் சுவாசத்தினால சர்வ சேனையையும் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். அப்போ பாருங்களேன், ஒருவராக அவர் வானங்களை ஞானமாய் விரித்திருக்கின்றார். நம்ம பார்க்கிற அண்ட சராசரத்துல ஏராளமான நட்சத்திரங்களை உருவாக்கி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்ம அதே போல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று பார்க்கின்றோம். இன்னொன்று, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்ற வசனத்திற்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நம்ம பூமியில பார்க்கின்றோம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம், வேதத்துல பார்க்கின்றோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி அவர் தாம் ஒருவரே எவ்வளவு அதிசயங்களை செய்கிறார் என்றும், செங்கடலை 2ஆக பிரித்தார் என்று பார்க்கின்றோம், பார்வோனின் சேனை அதில் கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கின்றோம், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார், கண்மலையிலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு தண்ணீரை பெருகி வர பண்ணினார் என்று பார்க்கின்றோம். எவ்வளவு ஜனங்கள் வனாந்தரத்துல போறாங்க, அவங்களுக்கு தாகம், தண்ணீர் வேண்டி இருக்குது. தினம்தோறும் அவர்களுக்கு உணவு எல்லாவற்றையும் கொடுத்து ஆதரிக்கிற தேவன் வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகின்றார். அதே நேரத்துல இறைச்சி வேணும் என்று கேட்ட உடனே அத்தனை ஜனங்களுக்கும் இறைச்சி கொடுக்கின்றார். தண்ணீர் தேவையான நேரங்கள்ல 2 முறை வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, அவர்களுக்கு தண்ணீர் இல்லாம அவங்க தவிச்சு போறாங்க. அப்ப கண்மலையில தண்ணீர் புறப்பட்டு வர பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். ஏதோ 1 குடம் 2 குடம் கிடையாது. ஆனால் அத்தனை ஜனங்களும் 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களுக்கும் தண்ணீரை புறப்பட்டு அவர்களை போஷித்தார், அவர்கள் பானம் பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஒருவராய் அதிசயங்களை செய்கின்றவர். அதே போல பழைய ஏற்பாடுல மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், இயேசு மகாராஜா அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து மானிடராக அவதரித்து பூமியில அவர் வாழ்ந்தார். அவர் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது செய்த அற்புதங்கள் ஏராளம், அதிசயங்கள் ஏராளம். பாருங்களேன், எவ்வளவு பேரை பிறவி குருடர், செவிடர், ஊமையானவர்கள் எல்லாம் சுகமாக்கினார் என்று பார்க்கின்றோம். அதனோடு கூட மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அதனோடு கூட 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலாக பங்கிட்டு மீதியானதை 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கின்றவர். நம்முடைய தேவன் ஒருவராய், அவர் மாத்திரமே அதிசயங்களை செய்கின்றவர். புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க? சுகவீனத்தோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு போராடிட்டு இருக்கீங்களா? அவரால் அதை சுகமாக்க முடியும். வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். அல்லது தேவைகள் மத்தியில, கடன் பிரச்சனைகள் மத்தியில ஒருவேளை தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். இல்லை, இந்த காரியத்துல விடுதலையே இல்லை, இந்த காரியத்தை தாண்டவே முடியாது, எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவர். உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும், உங்கள் குடும்பத்தில் செய்ய முடியும், உங்களுடைய வேலையில் செய்ய முடியும், உங்களுடைய தொழிலில் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டியது, தேவன் ஒருவராய்
பெரிய அதிசயங்களை செய்கின்றவர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டுள்ளோம். கர்த்தாவே, இது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, மனுஷர்களால் இது செய்ய முடியல, இதுல தீர்வு கிடைக்கல, இதுல அற்புதம் செய்ய முடியாது என்று தியங்கி போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் உடைய கரம் நீட்டுவீராக. இதோ தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ விசேஷமாக இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம கர்த்தரை அதிகமாய் துதிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை அற்புதங்களை எண்ணி நீங்கள் துதியுங்கள். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.